கனடா தேர்தலில் இலங்கை தமிழர்கள் வெற்றி பெற்றது எப்படி? கனடா நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் இலங்கை தமிழர்கள் ஹரி ஆனந்த சங்கரி மற்றும் யுவனிதா நாதன் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கனடா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அப்போது தொடக்க முதலே முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி முன்னிலை பெற்று வந்தது. இறுதியில் லிபரல் கட்சி அபார வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து கனடாவின் இடைக்கால பிரதமராக செயல்பட்ட மார்க் கார்னி மீண்டும் முழுநேர பிரதமராவார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கனடா நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழர்கள் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஹரி ஆனந்த சங்கரி, யுவனிதா நாதன், அனிதா ஆனந்த் ஆகிய 3 பேரும் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்டனர். இந்த நிலையில் தற்போது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கனடா நாடாளுமன்ற தேர்தலில் 5 இலங்கை தமிழர்கள் வேட்பாளர்களாக களம் இறங்கினர். இதில் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இலங்கை தமிழர்கள் வெற்றி பெற்றிருப்பது இலங்கை மற்றும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமையாக பார்க்கப்படுகிறது. யார் இவர்கள்? விரிவாக பார்க்கலாம். கனடா தேர்தலில் தற்போது வெற்றி பெற்றிருக்கும் அனிதா ஆனந்த் கனடாவின் ஓக்வில் கிழக்கு தொகுதியிலும், ஹரி ஆனந்த சங்கரி ஸ்கார்பரோ பார்க் தொகுதியிலும், பிக்கர்லின் ப்ரூக்லிவ் தொகுதியில் ஜுனிதா நாதன் ஆகியோர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் அவர்கள் 2 பேரும் வெற்றி பெற்றதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். இதுவரை வெளியான உத்வேக முடிவுகளின் அடிப்படையில் அனிதா ஆனந்த் 28,498 வாக்குகளை பெற்று 50.4% பெற்றிருக்கிறார். ஹரி ஆனந்த சங்கரி 33,164 வாக்குகளை பெற்று 63.9% பெற்றிருக்கிறார். ஜுனிதா நாதன் 24,951 வாக்குகளையும் 53.2% வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். இந்த தேர்தலில் அவர்கள் 3 பேரும் வெற்றி பெற்றதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். இதுவரை வெளியான உத்வேக முடிவுகளின் அடிப்படையில் அனிதா ஆனந்த் 28,498 வாக்குகளை பெற்று 50.4% பெற்றுள்ளனர். ஹரி ஆனந்த சங்கரி 33,164 வாக்குகளை பெற்று 63.9% பெற்றிருக்கிறார்கள். ஜுனிதா நாதன் 24,951 வாக்குகளை பெற்று 53.2% பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று லிபரல் கட்சி ஆட்சி அமைய இருக்கும் நிலையில் அனிதா ஆனந்த், ஹரி ஆனந்த சங்கரி ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.